அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரப்போர்ஷன். ப்ரப்போர்ஷனுக்கு முதல்ல டெஃபனிஷன் தெரியணும். இது தியரியில் கேட்பாங்க. டிஃபைன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. when two ratios இதுக்கு வந்து 2 ரேஷியோஸ் தேவை. A is to B and C is to D. இப்படி 2 ரேஷியோ when 2 ratios A is to B and C is to D are equal, 2 ஈக்குவலாக இருந்தால் then the quantities are said to be in proportion. அதாவது ABCD are in proportion. இங்கே quantities அப்படிங்கிறது என்ன அப்படின்னா A, B, C, D இது 4 தான் குவான்டிட்டிஸ். இங்கே இன்வால்வ் ஆகிருக்க குவான்டிட்டிஸ் வந்து நம்ம எடுத்திருக்கிறதுல ABCD. இந்த குவான்டிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆர் செட் டு பி இன் ப்ரப்போர்ஷன். எப்போ A is to B, C is to Dக்கு ஈக்குவலாக இருக்கும்போது இந்த மாதிரி டெஃபனிஷன் கேட்கலாம். இதுதான் டெஃபனிஷன். when 2 ratios A is to B and C is to D are equal, then the quantities are said to be in proportion. அப்போ கட்டாயம் 2 ரேஷியோஸ் வேணும். ஒரு ப்ரப்போர்ஷன் சொன்னால் 2 ரேஷியோஸ் வேணும். அதாவது A is to B வந்து C is to Dக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த ABCD இருக்கு இல்லையா, 4 வேணும். ப்ரப்போர்ஷன்னா 4 வேணும். ABCD அப்படின்னு 4 குவான்டிட்டிஸ் வேணும். அப்போ தான் நம்ம ப்ரப்போர்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். இந்த ABCDயை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுக்கு பேர் ப்ரப்போர்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் ப்ரப்போர்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு ப்ரப்போர்ஷனல், செகண்ட் டேர்ம் செகண்ட் ப்ரப்போர்ஷனல், தேர்ட் டேர்ம் தேர்ட் ப்ரப்போர்ஷனல், ஃபோர்த்து டேர்ம் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போர்ஷனல், இது வந்து செகண்ட் ப்ரப்போர்ஷனல், இது வந்து தேர்டு ப்ரப்போர்ஷனல். இது செகண்ட் ப்ரப்போர்ஷனல் டு A, இது தேர்டு ப்ரப்போர்ஷனல் டு A and B, இது வந்து ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல் டு AB and C. இதில் சம்ஸ்லாம் கேட்குறது இந்த ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல் தான். இதில் எது ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல்னால் D தான் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல். இது எல்லா சமயம் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால தான் இதை கட்டாயமாக சொல்கிறேன். இந்த 2 ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் அதுக்கு பேர் ப்ரப்போர்ஷன். அப்போ A is to B, C is to Dக்கு ஈக்குவல். அப்போ 4 குவான்டிட்டிஸ் வேணும். நம்ம ஒரு ப்ரப்போர்ஷனை டிஃபைன் பண்ணணும்னா அந்த 4 குவான்டிட்டிஸ்க்கு பேர் ப்ரப்போர்ஷனல்ஸ்னு பேர். இதில் முக்கியமாக இந்த Dக்கு பேர் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல் தான் அடிக்கடி ப்ராப்ளத்தில் கேட்கலாம். அதனால தான் அதை நான் திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன். D வந்து ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல். அடுத்து வந்து கிராஸ் ப்ராடக்ட் ரூல்னு ஒன்று இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட் ரூல். கிராஸ் ப்ராடக்ட் ரூல் அப்படின்னா என்னென்னா, இப்போ A is to B, C is to Dங்கிறத ப்ரப்போர்ஷன் நம்ம சொல்லிட்டோம். இதை எப்படி எழுதலாம்? A by B is equal to C by Dன்னு எழுதலாமா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் AD is equal to BC அப்படின்னு எழுதலாமா? இப்போ இன்னொன்று வந்து நான் சொல்லணும். இந்த A is to B is equal to C is to Dயில் வந்து A is to B is equal to C is to Dன்னு எழுதுகிறோம் இல்லையா? இது ரெண்டுக்கும் பேர் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு பேர். ஏன்னா இது இந்த ஓரத்துலையும் அது அந்த ஓரத்துலையும் இருக்கிறதுனால இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீம்னு பேர். இது நடுவில் இருக்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்தது மீன்ஸ்னு பேர். அப்போ இந்த ப்ரப்போர்ஷனல் A is to B is equal to C is to Dன்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா? இதில் வந்து A, D இது ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ். இது ரெண்டும் என்னது? எக்ஸ்ட்ரீம்ஸ். Bயும் Cயும் என்னது? மீன்ஸ். நடுவில் உள்ளது. எக்ஸ்ட்ரீம்னா ஓரத்தில் உள்ளது, மீன்ஸ்னால் நடுவில் உள்ளது. அப்போ இதில் ADங்கிறது எக்ஸ்ட்ரீம்ஸ், BCங்கிறது என்னது? மீன்ஸ். அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? கிராஸ் ப்ராடக்ட் ரூலில் வந்து AD இஸ் ஈக்குவல் டு BC. அப்போ ADங்கிறது என்னது? 2 எக்ஸ்ட்ரீமையும் மல்டிப்ளை பண்ணுறேன். BCங்கிறது என்னது? 2 மீன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு இது, அதை படிச்சு. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இதை நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கோம். எங்கேன்னு நான் சொல்கிறேன்.
இப்போ 2 ரேஷியோ A/B C/Dன்னு இருந்தால் நம்ம இந்த மாதிரி எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிலாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இது ரெண்டையும் பெருக்குனா இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு சமம். இந்த மாதிரி ரேஷியோவாக எழுதி போட்டு 2 ஸ்டெப்பை தவிர்த்துட்டு நம்ம நேரடியாக என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இது இனிமேல் போடுற ப்ராப்ளத்தில் நான் அப்ளை பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இது ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். எங்கன்னா நேற்று போட்டோம் பார்த்தீங்களா ப்ராப்ளம், இந்த இருக்குது பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, 2x + 9y = 3x + 4y = 3:4னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்போ இந்த 2x + 9y 4ஐ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். பண்ணியிருக்கோமா இங்கே 4 × 2x + 9y. அது மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னால் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 3x + 4y. அதைத்தான் நான் என்ன பண்ணேன், டிவிஷனில் எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னு எழுதையில் டைரெக்டாக இந்த 2 ஓரத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நடுவில் உள்ள 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு இந்த ஸ்டெப்புக்கே டைரெக்டாக வந்துடலாம். அதுக்கு தான் அதை படிச்சிருக்கோம். அப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தேவையில்லை. இப்படியும் நம்ம போடலாம், இப்படியும் நம்ம போட்டாலும் அதே ஸ்டெப்பு தான் வரும். அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா மாதிரி படித்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் அப்படின்னு நம்ம போடுறோம். இதுக்கு பேர் கிராஸ் ப்ராடக்ட் ரூல். கிராஸ் ப்ராடக்ட் ரூல் தான் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். சரியா? இப்போ அடுத்து நம்ம கண்டினியூட் ரேஷியோஸ் பார்த்தோம்லே, அது மாதிரி கண்டினியூட் ப்ரப்போர்ஷன்ஸ் பார்ப்போம். கண்டினியூட் ப்ரப்போர்ஷன் கண்டினியூடு ப்ரப்போர்ஷன் பார்ப்போம். இப்போ இதில் 3 இருக்கதை முதல்ல பார்ப்போம். இப்போ ஏபிசி குவான்டிட்டிஸ், இதுக்கு பேர் நான் என்ன சொன்னேன், குவான்டிட்டிஸ் ஏபிசி ஆர் இன் கண்டினியூடு ப்ரப்போர்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோம். ஆர் இன் கண்டினியூடு ப்ரப்போர்ஷன் if A/B is equal to B/C. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஒரு ப்ரப்போர்ஷனாக எழுதணும்னா 4 குவான்டிட்டி தேவைன்னு சொன்னேன். ஆனால் இது 3 குவான்டிட்டி கொடுத்து இது கண்டினியூடு ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் A/B is equal to B/C. இப்படி இருந்தால் இது அது B, இங்கேயும் B இங்கேயும் B. A/B is equal to B/C இப்படி இருந்தால் இது கண்டினியூடு ப்ரப்போர்ஷன்னு பேர். A/B is equal to B/C. அப்போ 3 குவான்டிட்டிஸை எப்படி ப்ரப்போர்ஷனில் எழுதலாம், கண்டினியூடு ப்ரப்போர்ஷனில் தான் எழுத முடியும். 3 குவான்டிட்டிஸ் ஆர் செட் டு பி இன் ப்ரப்போர்ஷன்னா அது கண்டினியூடு ப்ரப்போர்ஷனில் இருக்கணும். இல்லைன்னா 4 குவான்டிட்டி வேணும் ஒரு ப்ரப்போர்ஷனுக்கு, இல்லையா? நம்ம டெஃபனிஷன் படி ஒரு ப்ரப்போர்ஷனுக்கு 4 குவான்டிட்டிஸ் வேணும். ஆனால் இங்கே 3 குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. அப்போ இது கண்டினியூடு ப்ரப்போர்ஷனில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதலாம், A/B is equal to B/Cன்னு எழுதலாம். இப்போ இதை இதில் ஏபிசி 3 சொல்கிறோம் இல்லையா, இதுதான் மீன் ப்ரப்போர்ஷனல். இந்த பிக்கு பேர் மீன் ப்ரப்போர்ஷனல். ஏன்னா ஒன்று தான் இருக்கும். இப்போ 4 இருந்தால் 2 மீன் இருக்கும், 4 இருந்தால் 2 மீன் இருக்கா, இது 3 இருக்கிறதுனால இது 1 தான். இது மீன் ப்ரப்போர்ஷனல். இது தேர்ட் ப்ரப்போர்ஷனல். இது தேர்ட் ப்ரப்போர்ஷனல். இந்த ஏபிசியில் ஏபிசின்னு 3 குவான்டிட்டியில் இந்த பிக்கு பேர் மீன் ப்ரப்போர்ஷனல், இந்த சிக்கு பேர் தேர்டு ப்ரப்போர்ஷனல், ஏக்கு பேர் ஃபஸ்ட்டு ப்ரப்போர்ஷனல். அது நமக்கு தேவையில்லை. பி மீன் ப்ரப்போர்ஷனல், சி தான் என்னது தேர்ட் ப்ரப்போர்ஷனல். சரி, இப்போ நம்ம என்ன சொன்னேன்னா A/B is equal to B/Cனா இதுதான் கண்டினியூடு ப்ரப்போர்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் 3 குவான்டிட்டிஸ். அப்போ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். AC is equal to B², அதாவது B² is equal to AC. B² is equal to AC. அப்போ மீன் ப்ரப்போர்ஷன் பிக்கு என்ன ஃபார்முலானா, மீன் ப்ரப்போர்ஷன் கேட்டால் B is equal to √AC. இதுதான் மீன் ப்ரப்போர்ஷனுக்கு உள்ள ஃபார்முலா. மீன் ப்ரப்போர்ஷன் பி கேட்டால் என்ன ஃபார்முலா,
b is equal to root AC அப்படின்னு டைரெக்டாக நம்ம ஃபார்முலா போட்டுடலாம். ஃபார்முலா தெரியலைன்னா இந்த மாதிரி டிரைவ் பண்ணி போடலாம். எப்படி வேணாலும் போடலாம். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். மீன் ப்ரொப்போர்ஷன் வந்து ஃபார்முலா என்ன, b is equal to root AC. இன்னொன்று இருக்குது இதுலேயே. இப்போ வந்து a/cன்னு வச்சுக்கோம். ஏசி வந்து பி ஸ்கொயர்னு வச்சு, ஏசி வந்து உங்களுக்கு பி ஸ்கொயர்னு கிடச்சிருச்சுல்ல, அதே மாதிரி a/cன்னு ஒரு ரேஷியோ இதுலேருந்து கிடைக்கும். a/cன்னு ஒன்று வேணும் அப்படின்னு வச்சுக்கோம். a/cயை பியால் மல்டிப்ளை பண்ணி பியால் பெருக்கிறோம். இப்படி எழுதலாமா, பியால் அப்போ இது ரெண்டும் அடிபட்டு இது a/cக்கு தான் ஈக்குவல். இஸ் ஈக்குவல் டு a/b இன்ட்டு இந்த b/c எதுக்கு ஈக்குவல், a/bக்கே ஈக்குவல். b/c எதுக்கு ஈக்குவல், a/bக்கே ஈக்குவல். அப்போ இது a²/b². அப்போ a/c வேணும்னா அது என்ன எழுதலாம், a²/b². இப்படி ப்ரூவ் பண்ண சொன்னால் இப்படி ப்ரூவ் பண்ணணும். a/c வந்து a²/b²க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். a/c எப்படி எழுதலாம், a/b இன்ட்டு b/cன்னு எழுதலாம். ஏன்னா இது ரெண்டு அடிபட்டாலும் a/c தான் கிடைக்கும். இப்போ இந்த b/cக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதலாம், a/bனே எழுதலாம். அப்போ a இன்ட்டு a² b இன்ட்டு b². அப்போ a/c இஸ் ஈக்குவல் டு a²/b². இது வந்து 3 குவான்டிட்டிஸ் கண்டினியூட் ப்ரொப்போர்ஷனில் இருந்தால் நம்ம இப்போ பார்த்தோம். இதே மாதிரி இப்போ 4 குவான்டிட்டிஸ் கண்டினியூட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஃபோர் குவான்டிட்டிஸ் கண்டினியூட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். 4 குவான்டிட்டிஸ், அதாவது A, B, C, D are in continued proportion. If a/b is equal to b/c is equal to c/d, இப்படி எழுதுனா ABCD 4 கண்டினியூடு ப்ரொப்போர்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். a/b, b/c, c/d அப்படி தொடர்ச்சியாக வருதா, அந்தாதி மாதிரி முடிகிறதுல ஆரம்பிக்கும். a/b is equal to b/c is equal to c/d. இந்த மாதிரி எழுதுனா 4 ரேஷியோ கண்டினியூடு ப்ரொப்போர்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கண்டினியூடு ப்ரொப்போர்ஷனுங்கிற வார்த்தை கொடுக்கலைன்னா a/b is equal to c/d தான். இந்த கண்டினியூடு ப்ரொப்போர்ஷனுங்கிற வார்த்தை கொடுக்கலைன்னா a/b is equal to c/dன்னு மட்டும்தான் ப்ரொப்போர்ஷன். ஆனால் கண்டினியூடு ப்ரொப்போர்ஷன் வார்த்தை கொடுத்ததுனால a/b வந்து b/cக்கு ஈக்குவல், b/c வந்து c/dக்கு ஈக்குவல். சரியா? இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபைண்ட் த fourth proportional. Fourth proportional to 4, 9, 12. இதுக்கு fourth proportional கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 4, 9, 12 இதுக்கு fourth இந்த இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். 4, 9, 12x. அப்போ இது என்ன இதுக்கு அர்த்தம்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுக்கு ஈக்குவல். அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 4:9 வந்து 12:x. இந்த மாதிரி எழுதுனா இதில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். 4 into x is equal to 9 into 12. அப்போ எக்ஸ் மட்டும்தான் வேணும் நமக்கு. 9 into 12/4. 4 3s are 12. x is equal to 9 into 3. x is equal to 27. இதுதான் வந்து fourth proportional. fourth proportionalக்கான ஆன்சர் என்ன? 27. சம் புரிஞ்சிச்சா? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுக்கு ஈக்குவல்னு டைரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்த சம் பார்ப்போம். Find the third proportional. Find the third proportional to 16 and 36. Third proportionalனா ரெண்டு தான் இருக்கு. 16 and 36 அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்கு. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா தேர்டு ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது 16, 36, x. தேர்டு ப்ரொப்போர்ஷனல் அப்படிங்கையில்
நமக்கு வந்து அப்போ இது ஏ, இது பி, இது சி. தேர்டு ப்ரொபோர்ஷனல் சொல்லும்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படிங்கிறது தெரியும். அப்போ பி ஸ்கொயர்னா 36 இன்ட்டு 36 இஸ் ஈக்குவல் டு ஏ எவ்வளவு 16, சி எவ்வளவு எக்ஸ் தான் தெரியாது. இந்த மாதிரி எழுதிக்கணும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம தேர்டு ப்ரொபோர்ஷனல் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் 30 எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு 36 இன்ட்டு 36, இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க 16 வந்து கீழே வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணால் 4 4s are 16, 4 9s are 36, 4 9s are 36. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 9, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 81. இதுதான் வந்து தேர்டு ப்ரொபோர்ஷனல். ஏபிசி தேர்டு ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலா வந்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் கேட்டால் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுங்கிற ஃபார்முலா. தேர்டு ப்ரொபோர்ஷன் கேட்டால் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசிங்கிற ஃபார்முலா. இந்த மாதிரி போடணும். அடுத்து வந்து அடுத்த சம் பாருங்க. த மீன் ப்ரொபோர்ஷன் between 0.08 and 0.18 இஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்கு. அதாவது ஏபிசி, ஏ தான் 0.08 கொடுத்துருக்கு, பி தான் கேட்டிருக்கு, இது வந்து 0.18 கொடுத்துருக்கு. அப்போ மீன் ப்ரொபோர்ஷனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏசி. பி தான் கேட்டிருக்கு. அப்போ ரூட் ஆஃப் 0.08 இன்ட்டு 0.18 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 0.08 இன்ட்டு 0.18. இது எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.08 அப்படின்னா 8/100ன்னு எழுதலாம். 0.18 வந்து 18/100ன்னு எழுதலாம். இப்போ இந்த 2 100க்கு ஒரு 100 வெளியில் எடுத்துட்டு 8 வந்து 2 × 2 × 2, 18 வந்து 2 × 3 × 3ன்னு எழுதலாம். 8 வந்து 2 × 2 × 2, 2 × 3 × 3ன்னு எழுதலாம். அப்போ 1/100 இன்ட்டு 4 2 இருக்கா, இந்த 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 3, 2 × 2 × 3, இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்துட்டா வந்துடும். அப்போ 2 4 3 12/100. 12/100 எவ்வளவு? 0.12. அதை தான் இதனுடைய மீன் ப்ரொபோர்ஷன். ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் கேட்டால் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸு. தேர்டு ப்ரொபோர்ஷனல் கேட்டால் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. மீன் ப்ரொபோர்ஷனல் கேட்டால் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏசி. பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏசி. அடுத்து சம் பாருங்க. 2:7 இஸ் ஈக்குவல் டு 21:x. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி போடலான்னா, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல், அதாவது ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் கேட்டிருக்க மாதிரி தான் அவங்களே, ஆனால் இப்படி இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். 2 × x இஸ் ஈக்குவல் டு 7 × 21. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 21/2. அப்போ 10.5 10.5 21 பாதி 10.5. அப்போ 105 × 7 வந்து 7 35. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 73.5. இதுதான் அந்த எக்ஸோட வேல்யூ. அந்த எக்ஸோட வேல்யூ என்ன? 73.5. இங்கே மீன் ப்ரொபோர்ஷனலோட வேல்யூ என்ன? 0.1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 73.5. அந்த ஆன்சர்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மாதிரி கட்டம் போட்டு காட்டிங்கன்னா நீங்கள் பேப்பர் திருத்தையில் இதே ஆன்சர் டக்குன்னு திருத்திட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் அந்த கட்டத்தை போய் போட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 73.5. சரியா? இப்போ இன்னொரு சம் போடலாம் பாருங்க. Find the mean proportion of 9 and 4
mean proportion of 9 and 4 and the third proportion of 4 and 6. ஃபஸ்ட்டு வந்து 9 and 4க்கு நடுவில் உள்ள மீன் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். மீன் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 9 and 4 இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நான் போட்ட மாதிரி தான், அதாவது ஏபிசி அப்படின்னு 3 நம்பரில் 9 இது, பி தெரியாது, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 into 4. அல்லது இந்த மீன் ப்ரப்போர்ஷனுக்கு டைரெக்டாக ஃபார்முலா நான் என்ன சொன்னேன், இதுவே வேண்டாம், பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏசி போட்டுருங்க. தேர்ட் ப்ரப்போர்ஷன் கேட்டால் மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏசி, ரூட் ஆஃப் 9 into 4, ரூட் ஆஃப் 9 into 4 ரூட் 36 இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ மீன் ப்ரப்போர்ஷனுக்கு என்ன, 9 and 4ஓட மீன் ப்ரப்போர்ஷன் என்ன, 6. அடுத்து என்ன கேட்டிருக்கு, இது ஃபஸ்ட்டு சப் 2. அடுத்து என்ன கேட்டிருக்குன்னா third proportion of 4 and 6. மீன் ப்ரப்போர்ஷனுக்கு b is equal to root ac டைரெக்டாக போட்டுருங்க. தேர்ட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 4 and 6, அப்போ 4b6, அதாவது abc. இப்போ தேர்ட் ப்ரப்போர்ஷனுக்கு b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி, தேர்டு ப்ரப்போர்ஷன் ஆஃப் 4 and 6, இது 6 கொடுத்துருக்கு, இது பி கொடுத்துருக்கு. சரியா, தேர்டு ப்ரப்போர்ஷன் ஆஃப் 4 and 6னா 4 கொடுத்துருக்கு, 6 கொடுத்துருக்கு, இது கேட்டிருக்கு. அதாவது இது ஏ, இது பி, இது சி, இதுதான் கேட்டிருக்கு. அப்போ தேர்டு ப்ரப்போர்ஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பி ஸ்கொயர் அப்படின்னா 6 ஸ்கொயர் 4 into எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into 6 by 4, அதான் 36/4 9. அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ, 9. தேர்ட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 4 and 6 என்ன, 9. தேர்ட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 4 and 6 என்ன, 9. இப்போ புரியுதா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து மீன் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 9 4 கேட்டிருக்கு. அப்போ 9க்கும் 4க்கும் நடுவில் உள்ள நம்பர் தெரியலைன்னு அர்த்தம். 9க்கும் 4க்கும் நடுவில் உள்ள நம்பர் தெரியலைன்னு அர்த்தம். அப்போ நடுவில் உள்ள நம்பர் பி தெரியலை. பிக்கு என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் ஏசி, ரூட் ஆஃப் 9 into 4 ரூட் 36 6. அடுத்த சம் என்னென்னா தேர்டு ப்ரப்போர்ஷன் ஆஃப் 4 and 6. அப்போ மூணாவது நம்பர் தெரியலை, 4 6 எக்ஸ், மூணாவது நம்பர் தெரியலை, அதாவது சி தெரியலை. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி, பி ஸ்கொயர் வந்து 6 ஸ்கொயர் 4, சீனே சீன்னு வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, சீனே கூட வச்சுக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ தேர்டு ப்ரப்போர்ஷன் என்ன வந்திருக்கும், 4, 6, 9 அப்படின்னு வரும். அடுத்த சம் பாருங்க. The fourth proportional to ten 25 and 40 is ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல் கேட்டிருக்கு. அப்போ நாலாவது நம்பர் தெரியலை, 10 25 40 எக்ஸ், நாலாவது நம்பர் தெரியலை. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுக்கு ஈக்குவல் 10 into எக்ஸ் வந்து 25 into 40க்கு ஈக்குவல். நாலாவது நம்பர் தெரியலைன்னா இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ 25 into 40, இந்த 10 வந்து கீழே வந்துடும், 10 4s are 40, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இதுதான் வந்து இதனுடைய ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல். இப்போ நாலாவது நம்பர் தெரியலைன்னா 4 ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், நடுவில் உள்ள நம்பர் தெரியலைன்னா பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏசி, மூணாவது உள்ள நம்பர் தெரியலைன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இவ்வளவுதான்.
இந்த மீன் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல், மீன் ப்ரப்போர்ஷனல், தேர்ட் ப்ரப்போர்ஷனல் இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் பார்ப்போம். இன்வெர்டண்டோ அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, காம்பனண்டோ டிவைடண்டோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ப்ரப்போர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் கண்டினியூடு ப்ரப்போர்ஷன், எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன, மீன்ஸ்னால் என்ன, கிராஸ் ப்ராடக்ட் ரூல் என்ன, அப்புறம் கண்டினியூடு ப்ரப்போர்ஷன் பார்த்தோம். 3 ரேஷியோ கண்டினியூஸ் ப்ரப்போர்ஷன், அப்புறம் 4 குவான்டிட்டிஸ் கண்டினியூடு ப்ரப்போர்ஷனில் பார்த்தோம். அப்புறம் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல், தேர்ட் ப்ரப்போர்ஷனல், மீன் ப்ரப்போர்ஷனல், இந்த ப்ரப்போர்ஷனல் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் இந்த வாரம் போட்டிருக்கோம். தேங்க்யூ.